உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக அவிச்சு எடுத்துட்டோம். எங்கே போகிறீங்க? அப்பாவை வந்து உடம்பு அழைச்சி வருவது எனக்கு நிறைய சாப்பாடு வந்திருக்குது. சாப்பாடு பெண்ணெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன். வெள்ளை சோறு, பருப்பு கறி, அப்புறம் வந்து குருவி பைத்தங்காய் பிரட்டல், அப்புறம் வந்து மீன் குழம்பு. ஓகே, நல்லா சூப்பராக நல்லா இருந்துச்சு. கீரை ஓகே, வந்து கீரை தினமும் 1 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் 150, அப்படி இப்போ 2 கிலோ வெங்காயம் வேண்டினது. அப்படியே வந்து இந்த அனுஷாக்காண்ட காரசாரமான இந்த சாப்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதாவது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் பேர் உங்கள் எப்படி இருக்குன்னு கறியெல்லாம் நல்ல காரசாரமான கறி தான். ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு இவ்வளோ உரைப்பு எனக்கு தாங்காது. இவ்வளோ கறி கொடுத்து விட்ருக்கா பார்த்தீங்களா, பெரிய மனசு தான். வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான ஈவினிங் ரெசிபி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கீரை, அப்புறம் வந்து வாழைக்காய், இந்த 3ஐயும் பயன்படுத்த இன்றைய தினம் வந்து ஈவினிங் ரெசிபியாக வந்து செய்ய போகிறோம். அது வந்து வாழைக்காய் கீரை போட்டதான சத்தான கடலைப்பருப்பு வடை. இந்த 3 பொருளை தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக பயன்படுத்தி வந்து செய்ய போகிறோம். இது வந்து மிகவே குட்டீஸ் பெரியாக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போய் இதோட சேர்த்து இன்னும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வாழைக்காய், அதாவது இப்போ பச்சையாக இருக்கிற இந்த வாழைக்காய் வந்து எப்படி இதை வந்து கடலைப்பருப்பு வடைக்கு பயன்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து வாழைக்காய் வடிவாக தோல் சீவி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைக்காய் வந்து நாங்கள் பச்சையாக போடல. இப்போ வந்து அவிக்கிற பதமாக வடிவாக கட் பண்ணி போட்டு இப்போ இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு வடிவாக அவிச்சு எடுக்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த சைஸ் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்களா அவிக்க போகிறோம் தானே. இப்போ இந்த சைஸ்லேயே தான் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு சத்தான வாழைக்காய் கீரை பருப்பு வடை. ஓகே, இதை வந்து நாங்கள் மஞ்சள் உப்பும் போட்டு வடிவாக இந்த வாழைக்காயை அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பு 2 வகையாக பிரிச்சிருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பருப்பாக போடுறதுக்காக, இந்த வெள்ளை பருப்பு எடுக்கிறது பருப்பாக போடுறதுக்காக. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குறப்பாக வடிவாக அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கு வந்து உப்பு போட்டு வடிவாக அரைச்செடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாழைக்காய் நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடலைப்பருப்பையும் வந்து வடிவாக நல்லா சாராக இதை அடித்து எடுத்துட்டேன். உப்பெல்லாம் போட்டு வடிவாக அடித்து எடுத்தேன். வந்து வாழைக்காயை வடிவாக அவிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக அவிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு இப்படியே நாங்கள் வடிவாக வந்து நசிச்சு எடுக்க போகிறோம். வடிவாக இப்போ வந்து இப்போ கடலைப்பருப்பு நல்லா சாந்தாக அரைச்சது பருப்பாகவும் இருக்குது. ஓகே பாருங்கோ. ஓகே சரியோ பார்த்தீங்களா, இன்னும் வாழைக்காயோட சூடு ஆறையில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து அரைச்செடுக்க போகிறோம். கீரையும் பார்த்தீங்களா நல்லொரு சத்தான கீரை. உண்மைக்குமே இந்த ஈவினிங் ரெசிபி வந்து நல்ல ஒரு சத்தான ரெசிபி. இதோட வந்து இப்போ நாங்கள் என்னெல்லாம் இன்னும் சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
எங்களோட தம்பி குடியரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஈவினிங் ரெசிபியில் கலந்து கொள்கிறார். ஸோ அப்போ அவரும் வந்தோன்றிருக்கிறார். அப்போ அதனாடி அவருக்கு எடுத்து வச்சுருக்குது. இங்கால வந்து பெரியாக்கள் சாப்பிட்றது கொஞ்சம் கேரமேன்னா நல்லா இருக்கும். அதாவது இதில் வந்து எங்களோட அப்பா அம்மாவும் கலந்து கொள்ள போயினோம். அவைக்கும் கொடுத்து விட போகிறேன். அப்புறம் வந்து அனுஷியாக்கா வாரா. ஸோ எல்லாருமா சாப்பிட்ற நாடி பெரியாக்கள் தானே. இப்போ வந்து கட்டத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா சேர்வையும் போட்டு நல்ல ஒரு பதமாக குழச்சி எடுத்துட்டோம். இன்றைக்குமே பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி. அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் பேனை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயாக சூடாக்குவோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து முதலாவதாக தம்பி குட்டியினுடைய வடையை தான் நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். சொன்னால் தான் உரைப்பிச்சு இருக்காது. முதலாவதாக குட்டி பையனுடைய வடையை போட்டு எடுப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் எண்ணெய் நல்லா கொதிக்குது. குட்டி பையனுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாகவே உரைப்பில்லாத வாழைக்காய் கீரை வடை நான் சொன்னேன். இப்போ தம்பி குடி எனக்கு பல்லு முளைச்சிட்டுது. அதனால இப்போ அவருக்கு பொதுவாக வீட்டு சாப்பாடு தாங்களே என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதெல்லாம் தம்பி குடிக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ அதனாடித்தான் இப்போ நாங்கள் வந்து இதில் கீரை அப்புறம் வாழைக்காய் சேர்த்துருந்தாலும் அவர் கொடுக்கலாமேன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் தம்பி குடியன் வாழைக்காய் பொரியலாம் சாப்பிட்டாங்க. ஒரு விற்கணும் இல்லை வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டுட்டு கெத்தா தான் நின்றது. ஸோ அதனாடி வந்து நாங்கள் இப்போ வாழைக்காயை சேர்த்துக்கொள்கிறோம். ஆத்திக்குட்டியும் உரைப்பு சாப்பிட்றது சரியான குறைவு தான். அவாக்கும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். என்ன பாருங்க தொலிவாக வந்துட்டு முடியும். பாவம் களைச்சி களைச்சி படிப்பிக்கிறா. களைச்சி படிப்பிக்கிறேன்னா அந்த என்ன சொல்ற தோல் மட்டும் நோவுதெல்லாம் சமைச்சோட அப்புறம் இப்படியே சாப்பாடு இருந்து நான் கிஃப்ட் எல்லாம் பண்ணி வந்தேன். அது கிஃப்ட் இல்லை. அதான் வந்து ஆத்துக்குட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்மெட் எடுத்தேன். அது வந்து கண்ணாடி மெயின் ரோட்ல அப்படியே இதான்றது வயலில். அப்போ ஒரு ஹெல்மெட் கொண்டு வேண்டி கொண்ட ஆளுக்கு. மற்றது ஏஞ்சல் பள்ளிக்கூடத்துலேருந்து அதுக்கு கிளாஸ் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வா பென்சில் பாக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துடும் கொண்டு. அப்போ அதுவும் அப்போ அதையும் வேண்டி கொண்டு போன வண்டி டீச்சருக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாம் குரூப் ஆட் பண்றாங்க. அப்போ கொண்டு ஏஞ்சல் பள்ளிக்கூடம் 2 அந்த டியூஷன் வந்து ஆசியா கூட தெரியுமோ நல்ல முழுக்கோட முழுவதாக சின்ன சின்ன உதாரணத்துக்கு நான் தனியா பண்ண ஏற்றி கொண்டு பார்த்தேன். நம்ம ஜாதகம் 2 ஜாதகம் ஏற்றி கொண்டு வந்து ரக்கி போட்டு என்ன விடிஞ்ச விட்டு ஜாதகம் குளிச்சுட்டு வந்து போனேன். குளிச்சுட்டு அப்போ நேரம் என்ன 4 மணி இப்படியே எங்களை பொழுது அப்படி போகணும் பார்த்தீங்களா. என்ன அடுத்த இடங்க பொறிக்கிறேன் வந்து பாருங்க. பாருமா இதுக்கான அந்த பென்சில் பாக்ஸ் இதுக்குள்ள வந்து கட்டர் வைக்கலாம். இந்த இது அந்த பென்சில் வந்து கட்டர் அப்படியே வருது. என்னென்ன சிஸ்டம் எல்லாம் வருது. குட்டி குட்டிய வடையும் வந்து பொரிஞ்சிட்டுது. இப்போ வந்து பெரியாக்களுக்கான வடை இதையும் வந்து இப்போ ஒரு ரவுண்ட் போட்டாச்சு பொரிஞ்சு கொண்டு. பாருங்க 5 மணியாண்டு இப்போ வந்து காப்பதுக்கு 4:30 வந்துட்டா. ஜோகேட்டோட பாரு
ஆ வாங்கோ தம்பி குட்டிக்கு நாங்கள் நல்லா சொத்தான வடையெல்லாம் சுட்டு வச்சுக்க ஓ மாம்பாது அனுஷியா பார்க்கல மேங்கி விழுந்துட்டா டியூஷனால வந்து ஐயோப்பா முதல்ல சிகிச்சையெல்லாம் கொடுத்து படுத்தி விட்டுக்கிறாங்க அச்சுக்கோன் அச்சுக்கோன் அனு அம்மாவுக்கு கேரட் புட்டையும் வடையும் மறக்காம கொண்டு கொடுத்து விடனடியா டீ வச்சுட்டு நிற்கிறாவா சரிதான் வேற திடீர்னு நினைச்சாக்கா மயங்கி விழுந்து அடையாளம் ஓடி வந்து பார்க்க அவருக்கு தெரியும் என்ன பொருள் கடலை வடையும் வந்து அம்மா கொடுத்து விடுங்க அம்மா அப்பா மம்மி மூடி கொடுங்க வாழையில வைக்கிறேன் நீங்கள் கலந்து கொள்ள வடையில நான் கலந்து கொள்ள போறா எல்லா வடையுமே சூப்பரா வடிவா பொரிச்சு எடுத்துட்டோம் இப்ப அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்து விட்டாச்சு இப்போ வந்து இதில் நாங்கள் அனுஷியாக்கா எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சுவாசிச்சு மேய்க்க போகிறோம் அனுஷியாக்காடை வந்து கொடுத்து சாப்பிட பண்ணி கேட்போம் இப்படி டேஸ்டியாக இருக்குன்ட்டு பிளேன் டீ தம்பியும் சாப்பிட போகிறோம் கண்டுது சூப்பர் முறுக்கு முறுக்கண்டு பட்டுக்குடி சாப்பிடுதானே அச்சு முறுக்கு முறுக்கண்டு சாப்பிடுதானாக்கா பட்டுக்குட்டி அச்சா தம்பிக்குட்டி ஆத்திய காக்கும் வச்சுக்கிறாங்கண்ணா சூப்பர் சாப்பிடுங்க எங்கே போறீங்க உரைக்குதோ வாங்க அப்போ என்ன சுயமான ஒரு முறுமுறுப்பா இருக்கு நல்லா இருந்து அதை போட்டுக்கலாம் இதுக்கோ வாழைக்காய் அவிச்சு போட்டது கீரை அடுத்தது வெங்காயம் வாழைக்காய் போட்டது இந்த எவ்வளோ ஒரு முறுமுறுன்னு இருக்கு டேஸ்டா இன்னும் நல்லா இருக்கு ஓகே நான் 50 ஆச்சு எனக்கு ஆச்சு எத்தனை நேரம் போதும் சாப்பிட்டு கொண்டு கிளம்பி அந்த வடை வந்து டேஸ்டாக இருக்கு அவ்வளோ ஒரு விதமான சேவைகள் போட்டு போட்டு பல விதமான சாப்பாடு கலந்து கொள்ளுங்க வடையில் இன்றைக்கு சத்தான வடைகள் இருந்து அரிப்புள்ள சாப்பிடணும் அந்த வாழைக்காய் போட்டு அந்த முருங்கன் இருக்கு ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கும் கைப்பு தன்மையில ஒன்றுமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ஆறுல இருந்து சாப்பிடணும் டைம் இல்லாங்க சாப்பிடணும் அதிகம் உறவு போடாம சுட்டு வச்சுக்கிறாங்க பட்டுக்குட்டிக்கு ஏன் நீ அவசரத்தை வெட்டு போட்டடி என்ன மண்டையில் கிடக்குடா மண்டையில் கிடக்கு என்ன
வாழைக்காய் சட்டப்படி வரேன் ட்ரை பண்ண இங்கே பாரு வடையஞ்சி கொண்டாங்க வடையஞ்சி கொண்டாங்க மதியத்தாட்டு வடையஞ்சி கொண்டாங்க படம் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் பருப்புட சாப்பிட மாட்டியோ பருப்புட சாப்பிட மாட்டியோ அது இது கொண்டு வரேன் பருப்புட தான் வித்தியாசமா அவன் வரணும் இல்லை நீங்கள் போடுறல சாருக்கா வந்து கொண்டு வந்து பிச்சை எடுக்கிறாங்க எப்படி வர சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் வாட்டில் மச்சி ஆதி கொடுத்தலாம் தாங்க வடிய மச்சி பாலக்கா பச்சி வடையை கொடிச்சு கொடிச்சு தேத்தா முடிக்குது பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி ஒடுங்க ஒடுங்க பட்டுக்குட்டி ஒடுங்க 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 அது நாத்தாக்கும் வச்சுக்கிறாங்க ஆத்திக்குட்டிக்கும் ஓடு 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 தேத்தா குடியுங்கோனா தேத்தா குடியுங்கோ செல்ல குட்டி இந்த அப்பாவை வந்து உடம்பு அழைத்து வர்றாரு சைக்கிள் ஓட்டதை பாருங்க அவ்வளோ ஸ்டைலாக வர்றாரு அதாவது சின்ன பொம்பளை பிள்ளையில வர்ற நிறைய வர்றாரு மாலை நேரத்தில் இப்போ அம்மா வந்து எனக்கு சோறு கொடுத்துட்ருக்கா இன்னும் பொழுது இப்படியே போய் பாருங்க உணவு பண்ட நேரத்தில் இந்த அப்பா கண்டு போட்டாங்க ஓ தாத்தாவில் அவ்வளோ அன்பு ஓடி பாருங்க அப்படி இல்லை நாத்துக்குட்டி என்னப்பா மாலை நேரத்தில் பார்த்தீங்க இதான் சொல்றது நான் பெற்றதில்லைன்ட்டு சோச்சி வந்துருக்கா அம்மா இரவுக்கு சோச்சி கிஸ்களும் கொடுத்து விட்டு சோச்சி வந்துருக்கா புட்டு சாப்பிடுங்கப்பா புட்டு மடையும் சாப்பிடுறீங்களா புட்டு தாத்தா புட்டு சாப்பிடுங்கன்னு வந்து புட்டு நல்லா இருக்குல்ல சரி ஆத்துக்குட்டி அக்கா பிறகு அங்கனைக்கு தாத்தா அங்கனைக்கு நுள்ளி விடாப்பா எனக்கு குழப்படி நுள்ளுவாக்கு நல்லா நீ குழப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாசம் நல்லாவியால வந்துட்டார் பாருங்க நல்லாவியால வந்துட்டார் நம்ம தம்பி குட்டி நிற்கிறோன்னு தெரியாத நாடே கொண்டு வேண்டி கொண்டு வரையில குட்டி என்னதான் கொடியாமத்துல இருந்து வந்துடுறாங்க ஏற்றி கொண்டு பாரு